நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 17 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்களுங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அருமையான நாள், சந்தோஷமான ஒரு நாள். 16 ஏப்ரல் 16 பௌர்ணமி வருகிறது. இப்பொழுது ராசிக்குள் நாம் செல்லலாமா? இப்பொழுது ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 2வது ராசி, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7க்குடைய செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். அப்போது கணவன் மனைவி இருவரும் இந்த வாரம் சந்தோஷமாக வெளியே இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது ஒரு சினிமா, ட்ராமா, பீச்சு இப்படின்னு ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அல்லது உறவினர்களுடைய திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்தோஷமாக இந்த வாரம் கணவன் மனைவி, ஏன்னா 11ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள். இது மாபெரும் சிறப்பு. அந்யோன்யம் அதிகரிக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவும் ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் வேலையை பற்றி, தொழிலை பற்றி இருக்கிறதால ரொம்ப அமக்கலமாக வேலை பார்த்து சக்ஸஸ் அடைவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். 2க்குடையவன் 12இல் இருப்பது என்பது வரவு செலவு உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். என்ன வரவு வருதோ ஓரளவுக்கு செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு கல்வி செலவு கூட இருக்கலாம், சுப செலவு, பிள்ளைகளுக்காக கல்வி செலவு, இப்படி ஏதாவது அமையக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், காலி மனை வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம். உங்களுடைய அபிலாஷை என்னவோ அதை நிறைவேற்றி கொள்வீர்கள். ஒரு சிலர் சுக்கிரனும் பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று புதுசாக வாங்குவீங்க, இல்லை பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு. 2 வீலர் மட்டும் இல்லைங்க, 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு நிலை திருப்திகரமாக இருக்கிறது. வாகன பிராப்தி உண்டு. வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5க்குடையவன் 12இல் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எந்த குறையும் இல்லை. 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ராசிநாதனும் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது அமக்கலமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடத்து அதிபதி 9இல் ஆட்சி நிலை. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய, அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் ரொம்ப அமக்கலமாக சம்பாத்தியம் செய்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல தொழிலாளர்கள் திருப்தியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால தொழில்துறை சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம்.
10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு முதல் 3 நாள் இருக்கிறாருங்க. அதனால் தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகத்தான் இருக்கிறது. நல்லதே நடக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு அமக்கலமாக தொழில் போகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பின்பாயிண்ட்டு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தில் முதல் 3 நாள் 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறார். பிறகு சூரியன் உச்சநிலையில் 12க்கு வந்து உச்சநிலை பெறுகிறார். அதனால் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அசையா சொத்துக்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அதிகபட்சமாக குரு 4 நாள் வந்து உங்களுக்கு மீனத்தில் ஆட்சி பீடம் பெறுகிறார். ஆதலால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். இருந்த போதிலும் செலவினங்கள் இருக்கும். ஏன்னா 2 குடையவன் 12இல் இருக்கிறார். ஆதலால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செலவு பண்ணுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவி ஒற்றுமை மிகுந்த ஒரு வாரம். மகிழ்ச்சிகரமாக வெளியில் போயிட்டு வருவீங்க. இது இந்த வாரத்துக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.